ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் மசாலா தோசை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி. நம்ம பச்சை பட்டாணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. நான் ஒரு 3 பெரிய சைஸ் பெரிய பல் பூண்டை துருகி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய இஞ்சியை துருகி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போடணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம தோசைக்குள்ளே வச்சு சாப்பிடுவோம். நடுவில் மிளகாய் வரும், நம்மளுக்கு தெரியாது. அதனால் சப்போஸ் நீங்கள் மிளகாய் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு நமக்கு பன்னீர் தான் நிறைய தேவை. நான் ஹோம்மேட் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பன்னீர் தான் நிறைய இருக்கணும் நமக்கு. அதுக்கப்புறம் கரம் மசாலா. அதுக்கப்புறம் நான் இங்கே சோலை மசாலா வச்சுருக்கேன், அதை சேர்க்க போகிறேன். இதில் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சிக்கன் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி எந்த மசாலா உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்க்கும்போது கொஞ்சம் அந்த நார்த் இந்தியன் டச் இருக்கும் இந்த மசாலாவுக்கு. நம்மளோட நார்மல் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், அது நம்ம சவுத் இந்தியன் டேஸ்ட்டுக்கு வரும். இப்போ இந்த பன்னீர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இப்போ கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் பச்சை பட்டாணியும் சேர்த்துடலாம். பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம இப்போ பன்னீர் மசாலா தான் பண்ண போகிறோம். அதனால் பன்னீர் தான் நிறைய இருக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, இது தக்காளியோட ஜூஸ் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு இது நிறைய நல்ல கலராக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் வந்து நான் இந்த சோலை மசாலா சேர்க்க போகிறேன். நம்ம எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் சோலை மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைனா பாவ்பாஜி மசாலா இருக்கும், அது நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து சிக்கன் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த மசாலா ஃப்ளேவர் ரொம்ப இஷ்டமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் இது வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கடையில் வாங்கின க்யூப் பன்னீராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கேரட் துருவுறதை வச்சு நல்லா இதை மாதிரி துருகி சேர்த்துக்கலாம். இது வந்து ஈஸியாக துருகிடலாம். பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு சீஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம க்யூப்ஸாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி துருகி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை நம்ம தோசைக்குள்ளே வைக்கும் போதும் அது நல்லா அமுங்கி தோசையை மடிக்கும் போது நல்லாயிருக்கும் ஈஸியாக. இந்த மாதிரி நீங்கள் வந்து துருகிக்கலாம். இதை வந்து நான் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பன்னீர் சேர்க்கலாம். இப்போ நான் வந்து ஹோம்மேட் பன்னீரும் வச்சுருக்கேன். நான் அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த பன்னீர் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இது நமக்கு உதிரியாக தான் வரும் நம்ம பண்ணும்போது. அதனால் நம்ம அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பன்னீரை வந்து நம்ம சேர்த்துடலாம். இதை நீங்கள் எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வந்து நல்லா உதிரியாக ஆயிரும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த பன்னீர் வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க. இது நம்ம பட்டாணி போடும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் அப்படியே பிளண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு பன்னீர் போட்டதுக்கப்புறம் உப்பெல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் காரம் இல்லை மசாலா வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுனாலும் நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எப்படியும் நம்ம பன்னீர் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வேக விடுவோம். அதனால் நம்ம வந்து இப்போ கூட சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க, மசாலாலாம் பார்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். நான் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். மசாலாலாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இதை இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு.
எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்க்கும்போது நமக்கு வாசனை நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரும் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பன்னீர் மசாலா தயாராகிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மசாலா தோசை செஞ்சிடலாம். இதுக்கு நான் வந்து ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ கல் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இந்த தோசைக்கு வந்து நான் நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிற தோசை மாவு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கல் சுட்டுருச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து இந்த மாதிரி தெளித்து விடணும். இது மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா கல் சுட்டுருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மாவை சேர்த்துடலாம். இது நம்ம நார்மலாக வீட்டில் அரைக்கிற தோசை மாவு தான். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு தோசை வந்து கொஞ்சம் வேகட்டும். வெந்ததும் நம்ம வந்து இதில் மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சம் ஈவன் ஆக்கிக்கிறேன். இப்போ தோசை கொஞ்சம் வேகட்டும். நான் வந்து கொஞ்சம் தோசையை வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருவேன். அதுக்கு வந்து நம்ம மேலே மூட தேவையில்லை. அது மேலேயும் வந்து கொஞ்சம் ஈவனாகவே வெந்து வந்துடும். கொஞ்சம் இந்த சைடு முருகலாக தெரியும் போது நம்ம மசாலா வச்சிடலாம். இல்லைனா நம்ம முன்னாடியே மசாலா வச்சிட்டோன்னா அந்த மசாலாவில் இருக்க அந்த அந்த தண்ணி அந்த ஈரப்பதம்லாம் பட்டு தோசை வந்து மொறு மொறுன்னு இருக்காது, கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும். கொஞ்சம் இங்கெல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். நம்ம வந்து எந்த பக்கம் மடிக்க போகிறோமோ அந்த பக்கம் நம்ம வந்து மசாலா வச்சிடலாம். அதாவது கீழ் பக்கம் எது நம்ம வச்சுக்க போகிறோமோ அங்கே. கொஞ்சம் நிறையவே வச்சுக்கலாம். இது நீங்கள் ஃபுல்லாக நம்ம மசாலா வச்சிட்டோன்னா அது கொஞ்சம் மடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு மசாலா நிறைய வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக கூட வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து லைட்டாக வேணால் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பக்கம் நான் ஏன்னா நம்ம நிறைய தான் வச்சுருக்கோம். இப்போ தோசை வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கல்லை விட்டு வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம் தோசையை.
இப்போ வந்து இதை மடிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தோசை நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதை வந்து கொஞ்சம் சென்டரில் போட்டு கொஞ்சம் இதை வந்து இப்படி அமுத்தி விடணும். இப்போ இதை வந்து திருப்பி போட்டுடலாம். ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளுக்கு பன்னீர் மசாலா தோசை வந்து தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.